Hi everyone. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு வீடியோல இருக்கிறோம் அப்படினு சொல்லி ஆகணும். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ 11th ஸ்டாண்டர்ட் வந்து இன்னைக்கு 7th இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நீங்க எழுதி இருப்பீங்க. நமக்கு வந்து 12th இந்த மந்த் 12th அன்னைக்கு நமக்கு physics 11th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டேட் போர்டுக்கு நடக்க போகுது. நமக்கு பாத்தீங்கன்னா 8 9 10 11 நாலு நாளும் அப்புறம் 7th அன்னைக்கு அந்த ஆஃப் டேவும் இருக்கு. இந்த டேஸை நம்ம எப்படி ரொம்ப எஃபெக்டிவா பயன்படுத்தலாம், ஒரு செம்மையான ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ரிலாக்ஸ்டா நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும். 3 நாள்ல நீங்க 11 சாப்டரையும் முடிச்சுட்டு நம்ம 1.5 நாள் நீங்க ரிவிஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, மறக்காம உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் எல்லா கான்செப்சுவல் வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க தாராளமா தைரியமா எடுத்து ஜஸ்ட் நம்மளுடைய சாப்டர் நேம் முருகா எம்பின்னு போட்டீங்கன்னா அந்த சாப்டரோட என்டையர் பிளேலிஸ்ட் மேலே வரும். நீங்க அப்படியே கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோ புக்ல எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒரு புக்கில் அது ஒரு டாபிக் வரும், அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக we have arranged the playlist in that order. ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ கம்மிங் டு த கான்செப்ட், ஸோ இதுதான். ஸோ 4 days physics 11 ஸ்டடி பிளான் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம அஃபிஷியல் ஆப் பிளே ஸ்டோரில் இருக்கு, கார்விட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதில் நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ் 11th 1 வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1 வேர்டில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுலேயே நமக்கு சென்டம் மிஸ் ஆகிறதும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கார்விட் ஆப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ண செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ நமக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 11 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் மெஷர்மெண்ட், கைனமேட்டிக்ஸ், லா ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி, அண்ட் தென் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், கிராவிடேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 11 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாப்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சாப்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஷார்ட்டான கண்டென்ட் தான் இருக்கும். ஒரு சில இதில் பெரிய கண்டென்ட் இருக்கும். பெரிய கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த கைனமேட்டிக்ஸ், எஸ்ஓபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லா ஆஃப் மோஷன், இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர்ஸ். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் இதெல்லாம் பெரிய சாப்டர்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸும் பெரிய சாப்டர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக உடச்சி படிக்கலாம் அப்படின்றது இந்த ஸ்டடி பிளான். ரொம்பவே அழகாக ரொம்ப சிம்பிளான ஒரு இதுவாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து 7th எக்ஸாம் எழுதிட்டு அந்த ஆஃப் டே அந்த 7th ரைட். ஸோ 7th of February மார்ச் வந்து அந்த ஆஃப் டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆஃப் டேல நம்ம 2 சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டரை கவர் பண்ண போகிறோம், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல். ஸோ அந்த வகையில் நம்ம பேசும்போது மெஷர்மெண்ட் சாப்டர் எடுக்கிறோம், ஒன்றுமே கிடையாது இல்லை. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ 1 hour நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இன்னும் 1 hour வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி கிளியர் தட் இட் வில் நாட் டேக் மோர் தென் 2 hours. ஸோ 2 மணி நேரம் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் சாப்டர் படிங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்ச உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கோ த்ரூ பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 minutes பிரேக், அப்புறம் 6:10 to 7:10 வந்து மறுபடியும் மெஷர்மெண்ட்ஸை பார்க்குறீங்க. ரொம்ப சின்ன சாப்டர், பெரிய கண்டென்ட் இல்லாத ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம இந்த 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு தென் வி ஆர் மூவிங் டு ஒர்க் எனர்ஜி. ஸோ ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்றதும் ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர், கம்பல்சரி 5 மார்க் வரக்கூடிய ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய ஆன்சர்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா? பெரிய ஆன்சர்ஸ் எதுவுமே கிடையாது, ரைட்? அதனால இதை வந்து அகெயின் we are going to split into 2 different hours. ஸோ நம்ம இங்கே 7:10க்கு முடிச்சோம் இல்லையா? ஸோ 6:10 to 7:10. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து 7:20 இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 7:20 to 8:20 ரைட்டா? ஸோ 7:20 to 8:20 PM வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு 8:20ல இருந்து அப்படி 8:20ல இருந்து 8:50 வரைக்கும் 8:50 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய லஞ்சை சாப்பிட்டுட்டு 8:50க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரைட்டா? ஸோ 8:50க்கு ஸ்டார்ட் பண்ணி 9:50 கூட வேண்டாம் 10 o'clock வரைக்கும். ரைட்? ஆப்வியஸ்லி இங்கே ஒரு 1 மணி நேரம், இங்கே ஒரு 1 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்தில் ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்ற சாப்டரை முடிக்க போறீங்க 7th. அப்போ அந்த 7வது மார்ச்லயே நம்ம 2 சாப்டர் முடிச்சோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கு. இப்போ அடுத்து இந்த 8 9 10 11ல என்ன சார் பண்ண போறோம்? இந்த 8th
3 சாப்டர் தான் படிக்க போகிறோம். 9th 3 சாப்டர் படிக்க போகிறோம். 10th 3 சாப்டர். அப்போ மிச்சம் நமக்கு 1.5 நாள் இருக்குது. 1.5 நாள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண போகிறோம். என்ன மாதிரி ரிவைஸ் பண்ண போகிறோம்? சாம்பிள் பேப்பர்ஸை பார்க்க போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்க போகிறோம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். சைமல்டேனியஸாக உங்களுக்காக நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் போடுவேன், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் போடுவேன், இம்பார்ட்டன்ட் 3 மார்க் போடுவேன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே நானும் சைமல்டேனியஸாக ஒன்று நான் கொடுத்துட்டே இருக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் 8th நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என்டையர் 3 டேஸுக்கான பிளான். 8th, 9th, 10th. 8, 9, 10. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வித் திஸ் டைம். ஸோ காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 8th அன்னைக்கு கைனமேட்டிக்ஸ் எடுக்க போகிறீங்க. இதுதான் ஆர்டர். கைனமேட்டிக்ஸ் எடுக்க போகிறீங்க. 5 to 6 கைனமேட்டிக்ஸ், 16 to 7:10 அங்கே ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல, 16 to 7:10 மறுபடியும் கைனமேட்டிக்ஸ், 7:10 to 8:30 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பிரேக் தான். பிரேக்ஃபாஸ்ட், குளிக்கிறது, பிரேக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 1.5 மணி நேரம் முடிச்சுட்டு மறுபடியும் 8:30 to 10:30 1 மணி நேரம் என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் கைனமேட்டிக்ஸ் தான் வரப்போகிறோம். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா 1, 2, 3 மணி நேரம் கைனமேட்டிக்ஸ் சாப்டருக்காக மட்டும் நம்ம ஒதுக்க போகிறோம். இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், புக் பேக் ப்ராப்ளம் எல்லாமே. ஸோ 10:30 முடியுதா? 10:30 to 11 மறுபடியும் ஒரு ½ an hour பிரேக் எடுக்கிறோம். எடுத்துட்டு 3 மணி நேரத்தில் கைனமேட்டிக்ஸ் சாப்டர் முடிச்சிட்ட பிறகு நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா லா ஆஃப் மோஷனை பார்க்க போகிறோம். இல்லை இது ஹெவி வெயிட்டேஜ், நல்ல வெயிட்டேஜ் சாப்டர், பெரிய சாப்டர் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடுறோம். அப்போ லா ஆஃப் மோஷன் 11லேருந்து 12 1 மணி நேரம், 12 to 12:10 பிரேக், 12:10 to 1:10 1 மணி நேரம் மறுபடியும் லா ஆஃப் மோஷன் படிக்கிறோம். 1:10 to 4:10 பிரேக், பர் 2:10, 3:10, 4:10 3 மணி நேரம் பிரேக். இந்த 3 மணி நேரத்தில் தயவு செஞ்சு தூங்குங்க. அன்வான்ட் திங்ஸ் வேண்டாம், தூங்கிடுங்க. பெஸ்ட். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் போயிடும், நல்ல ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக யூ கேன் ஸ்டார்ட் அகேன். ஸோ 1:10 4:10 பிரேக், 4:10 to 5:10 மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் என்ன பண்ண போகிறோம்? லா ஆஃப் மோஷனை படிக்கிறோம். எப்படி லா ஆஃப் மோஷனை படிக்கிறோம்? அப்போது காலையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் கைனமேட்டிக்ஸுக்காக டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஈவினிங் மறுபடியும் லா ஆஃப் மோஷனுக்கு டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு 3 மணி நேரம், அதுக்கு ஒரு 3 மணி நேரம். அடுத்து பாருங்களேன், காலையில் முடிஞ்சதா? இப்போ காலையில் ஈவினிங்கு. ஸோ 6க்கு மேலே பர் கிராவிடேஷன் நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம்? 5:10க்கு ஸ்டாப் பண்ணோம். 5:10 to 6:10 1 மணி நேரம் பிரேக். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பாரு. எனக்கு வந்து 6:10 to 7:10 கிராவிடேஷன், இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ். கிராவிடேஷன் பார்க்குறோம். 7:20 to 8:20 அந்த ஒரு 10 நிமிஷம் பிரேக் கழிச்சு மறுபடியும் கிராவிடேஷன் பார்க்குறோம். 8:20 to 9 டின்னரு பிரேக்கு, 9 to 10 மறுபடியும் கிராவிடேஷன். அப்போது காலையில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 3 மணி நேரம், 12 PM to 6 PM ஒரு 3 மணி நேரம், 6 PM to 10 PM ஒரு 3 மணி நேரம். ஒரு சாப்டருக்கு 3 மணி நேரம் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே ரிவிஷன் ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. புதுசாக படித்தாலும் 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஸோ 3 மணி நேரமாக மொத்தம் 9 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம படிக்க போகிறோம். சரியா? அப்போது 9th 8th சொல்லிட்டீங்க சார். 9th அப்போ என்ன பண்ணோம்? 9th வந்து கோ வித் SOP, அதே மார்னிங் செஷன். அடுத்து செகண்ட் ஹாஃபில் கோ வித் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ், ரொம்ப முக்கியம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். எந்த சாப்டர் எந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடியுது. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல ஒன்றுமே கிடையாது. ஸோ யூ கேன் ரிவைஸ் த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் ஆல்சோ. SOP ரிவைஸ் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் கூட யூ கேன் ரிவைஸ். இது அதே மாதிரி 10th அன்னைக்கு பாருங்களேன், தெர்மோடைனமிக்ஸ் எடுக்கிறோம், ஆசிலேஷன் எடுக்கிறோம், வேவ்ஸ் எடுக்கிறோம். அப்போது 10th அன்னைக்கு நம்ம என்டையராக எல்லாத்தையும் முடிச்சுட்டு 11ஆம் தேதி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறோம். சாம்பிள் பேப்பர்ஸை பார்க்குறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய மந்த்லி கொஸ்டின் பேப்பர், ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீ போர்ட் கொஸ்டின் பேப்பர், இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நல்ல ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்க போகிறோம். இது நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேற லெவல் மார்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டி, நான் கேரண்டி. ஸோ இந்த டேஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 7th 8th 9th 10th 11ஆம் தேதி கம்ப்ளீட்டாக சாம்பிள் பேப்பர்ஸ், கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் நடந்த எல்லா பேப்பர்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம், ரிவைஸ் பண்ணுறோம். இது பண்ணுங்கள், அவ்வளோதான், சாப்டர் ஓவர். ஸோ ஒன் வேர்டுக்கு நம்மளுடைய கார்விட் ஆப்பை ரெஃபர் பண்ணுங்கள். கார்விட் ஆப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.